இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கண்களால் பாவம் செய்தே என் சிந்தனையால் பாவம் செய்தே சொற்களால் பாவம் செய்தே என் செயல்களால் பாவம் செய்தே கண்களால் பாவம் செய்தே என் சிந்தனையால் பாவம் செய்தே சொற்களால் பாவம் செய்தேன் என் செயல்களால் பாவம் செய்தேன் அன்பான இறைவா பாவம் செய்தேன் அன்பாய் மன்னிப்பீரே அன்பின் மானிடரே பாவம் செய்தேன் அன்பாய் ஏற்பீரே. கடமை தவறி நான் பாவம் செய்தேன் கருணை புரியாமல் பாவம் செய்தேன் நன்மை செய்யாமலும் பாவம் செய்தே நன்மை செய்விடாமல் பாவம் செய்தே கடமை தவறி நான் பாவம் செய்தேன் கருணை புரியாமல் பாவம் செய்தேன் நன்மை செய்யாமலும் பாவம் செய்தே நன்மை செய்விடாமல் பாவம் செய்தே அன்பான இறை
இறைவா பாவம் செய்தேன் அன்பாய் மன்னிப்பீரே அன்பின் மானிடரே பாவம் செய்தேன் அன்பாய் ஏற்றீரே அம்மா மரியே நீர் மன்றாடுவீர், தூயவரே தூதர்களே மன்றாடுவீர். மானிடரே நீர் மன்றாடுவீர், இறை நோக்கி மன்றாடுவீர். அம்மா மரியே நீர் மன்றாடுவீர், தூயவரே தூதர்களே மன்றாடுவீர். மானிடரே நீர் மன்றாடுவீர், இறை நோக்கி மன்றாடுவீர். அன்பான இறைவா பாவம் செய்தேன் அன்பாய் மன்னிப்பீரே அன்பின் மானிடரே பாவம் செய்தேன் அன்பாய் ஏற்றீரே மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 18 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் அலைப்பதில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே எங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரிகளே, 2-3 உண்மைகளை புரிந்து கொண்டால் நலம். அதாவது, பலவீனம் இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே இல்லை. நான் ரொம்ப யோக்கியமானவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்களா என்பது 99% என்னால் சொல்ல முடியாது. அதே வேளையில தவறு செய்கிறவர்கள் திருந்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களும் நிறைய இருக்கிறார். இன்னும் ஒன்று, நாம் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாம் தண்டனைகளுக்காக அல்ல, மாறாக மீண்டும் நெறி தவறி சொல்லக்கூடாது, நெறி தவறி போனால் திரும்பி பழைய நல்ல வாழ்வுக்கு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். 4, அது நெறி தவறுதல் என்பது என்ன, எப்படி, எங்க என்பதை பற்றி உள்ள தெளிவு நமக்கு வேண்டும். இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் என்பது மத்தேயு 18-14. மனிதர் தம்முள்ளே வேறுபாடுகள் கற்பித்துக் கொள்வதுண்டு அல்லது பாகுபாடுகள் கற்பித்துக் கொள்வதுண்டு. ஒருவர் மற்றவரை விட மேலானவர் என்று கருதுவது உண்டு. இவ்வாறு வேறுபடுத்தி பாகுபடுத்தி ஒதுக்குகின்ற செயல் ஏற்கத்தகாதது. கடவுளை பொறுத்த மட்டில் எல்லா மனிதரும் சமமே. அனைத்து மனிதருக்கும் சமமான மாண்பு உண்டு. இந்த உண்மையை உணர்த்த இயேசு காணாமற்போன ஆடு பற்றி ஓமையை கூறுகிறார். 100 ஆடுகள் இருக்கின்ற மந்தையை விட்டு ஓர் ஆடு தவறி சென்றாலும் அதை தேடி கண்டுபிடிக்க செல்கின்ற நல்ல ஆயர் நம் கடவுள். தவறி சென்ற ஆடு கிடைத்து விட்டால் ஆயருக்கு பெருமகிழ்ச்சி. அதுபோலவே எந்த ஒரு மனிதனுமே தவறி போய்விடல் ஆகாது என்பதே கடவுளின் விருப்பம். அப்படி தவறி சென்று விட்டாலும் அவர்களை அன்போடு அணுகிச் சென்று அவர்களை நல்வழிப்படுத்துவது இயேசுவின் சீடருக்கு தரப்படுகிற பொறுப்பும் கடமையும். வழி தவறி செல்வது எந்த ஒரு மனிதனின் வாழ்வில் நடக்கக்கூடும். தவறி சென்றவர்களை இழிச்சொல் கூறி பழிப்பதற்கு பதிலாக அவர்களை நல்வழியில் கொணர்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என இயேசு நமக்கு உணர்த்துகிறார். நல்வழியில் மனிதரை கொண்டு வருவதற்கு கடவுளின் துணை எப்போதுமே உண்டு. ஏனென்றால் கடவுளை விட்டு அகன்றோரை தேடி மீட்கவே இயேசு வந்தார்.
அவருடைய அன்புக்கும் கரிசனைக்கும் உரிய மனிதர்கள் தங்கள் தவற்றினை தயங்காது ஏற்றுக்கொள்வார்கள். அதே வேளையிலே தாங்கள் தவறி சென்ற வழியை விட்டுவிட்டு நேரிய வழியில் நடந்திட முன் வருவார்கள். கடவுளிடமிருந்து பிரிந்து செல்ல முயல்கின்ற மனிதர் சில வேளைகளில் அறியாமையால் அவ்வாறு செய்யக்கூடுமானால் தங்கள் தவற்றினை உணர்ந்தே உடனேயே அவர்கள் தங்கள் மனத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். கடவுளின் வழியில் நடந்திட விரைந்திட வேண்டும். தந்தையின் திருவுளம் மனிதர் உயர வேண்டும் என்பதும் மாண்புடையோராய் வாழ வேண்டும் என்பதுமே. ஆகவே கடவுளின் விருப்பம் நிறைவேற வேண்டும் என நாம் கருதினால் அந்த விருப்பத்தை நம் விருப்பமாக ஆக்கிக்கொண்டு அதன்படி ஒழுக வேண்டும். நம் இயேசு யார் என்பதை இப்பகுதி மேலும் விவரிக்கிறது. இந்த பகுதியின் தொடக்கம் பெரியவர் யார் என்பதற்கு விளக்கம் கொடுப்பதோடு தொடங்குகிறது. முடிவில் மனமாற்ற மகிழ்ச்சியோடு அல்லது நிகழ்ச்சியோடு முடிவடைகிறது. இடைப்பட்ட பகுதிகளிலே சிறு பிள்ளைகள், சிறியோர் பற்றிய குறிப்புகள் உள்ளன. ஒட்டுமொத்த பார்வையில் இச்சிறியோரை விண்ணரசின் பெரியோர் என்பதையும், மனமாற்றம் பெற்ற சிறியோரே பெரியோர் என்றும், இவர்களில் எவரையும் இழக்க இறைவன் விரும்பவில்லை என்பதையும் இந்த பகுதியிலே காண்கிறோம், அறிகிறோம். காணாமல் போன ஆடு யார், எப்படிப்பட்டவர் என்பதற்கான விளக்கங்கள் தெரிந்தால் மட்டுமே அந்த ஆடு திரும்ப கிடைத்ததால் உண்டாகும் மகிழ்ச்சியை நாம் கொண்டாட முடியும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காணாமற் போன ஆட்டினை சிறியோர் என்று குறிப்பிடுகிறார். இச்சிறியோர் யாரெனில் மனம் திரும்பும் மனத்தினர், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோர். ஆகவே இத்தகையோர் காணாமல் போவதை நம் இறைவன் ஒருபோதும் விரும்பார். அவர்களுக்காக தன்னிடம் இருப்பதையும், அதாவது 99 ஆடுகளையும் தன்னையும் இழப்பதற்கும் தயங்க மாட்டார். இவ்வாறு தன்னை நம்பியோர் தவறினும், பாவத்தில் விழுந்தாலும், திசை மாறினும் தன்னையும் கொடுத்து இழந்து தேடி கண்டுபிடித்து தானும் மகிழ்வார், பிறரையும் மகிழ்விப்பார். இவ்வுலகில் பிறந்த அனைவரும் பயனுள்ளவர்கள், பயனற்றவர்கள் என்று யாரும் கிடையாது. எல்லாரையும் கடவுள் தாயின் கருவறையில் அர்ச்சித்து அற்புதமான பணிசை அழைக்கிறார். யாரையும் ஒதுக்காதீர், யாரையும் வெறுக்காதீர் என்ற அன்பான வேண்டுகோளோடு வருகிறது இந்த இறைவார்த்தை. குறைகள் உள்ளவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை உற்சாகப்படுத்தி உயரே கொண்டு வரை நாம் இந்த நாள் நம்மை அழைக்கிறது. குறைகள் இருந்தாலும் உற்சாகத்தினால் மேலே வந்தவர்கள் பலரும் இருக்கிறார்கள், உயரே வந்தவர்கள் பலரும் இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய மத்தியிலே கொடுக்கப்படுகிறது. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் சகோதர சகோதரிகளின் நலனை மேம்படுத்துவதிலே நாங்கள் முனைந்து செயல்பட எங்களுக்கு நல்ல மனங்களை தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
மறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ
அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். பாலகா எம் வீட்டு பிள்ளையாக வந்த செல்வமே, அன்பான குழந்தையே எம் இயேசு பாலகா எம் வீட்டு பிள்ளையாக வந்த செல்வமே, உன் பாச முகம் பார்த்து உளமுன்றி விளையாட என் நேச நெஞ்சோடு குடில் தேடி வந்தோம். அன்பான குழந்தையே எம் இயேசு பாலகா எம் வீட்டு பிள்ளையாக வந்த செல்வமே. செல்லம், உனக்கு என்ன வேணும் சொல்லு. கண் சிமிட்டி கன்னத்திலே முத்தம் இடவா, மண்ணுருட்டி பொம்மை செய்து கையில் தரவா, தின்பண்டம் நிலா காட்டி ஊட்டி விடவா, தேனான தெம்மாங்கு பாட்டு பாடவா, உன்னை என்பால் நெஞ்சடைத்து கொஞ்சி பேசவா, உள்ளம் துள்ளும் கடி ஜோக்கு சொல்லி சிரிக்கவா, நீ பூக்கும் புன்னகை புவி தேடும் புன்னகை, நீ பூக்கும் புன்னகை புவி தேடும் புன்னகை, நேசவாசம் வீசும் எங்கள் இயேசு செல்லமே, நேசவாசம் வீசும் எங்கள் இயேசு செல்லமே. அன்பான குழந்தையே எம் இயேசு பாலகா எம் வீட்டு பிள்ளையாக வந்த செல்வமே, உன் பாச முகம் பார்த்து உளமுன்றி விளையாட எம் நேச நெஞ்சோடு குடில் தேடி வந்தோம். அன்பான குழந்தையே எம் இயேசு பாலகா எம் வீட்டு பிள்ளையாக வந்த செல்வமே. ஆராரிரோ 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 ஆராரிரோ. கண்ணு, உன்னை பார்க்க யாரெல்லாம் வந்திருக்காங்க பாரு. கைகளிலே சொடுக்கு விட அக்கா வரவா, கால்களிலே கொலுசு போட மாமன் வரவா, கிச்சு கிச்சு சிரிப்பு காட்ட ஆச்சி வரவா, சிக்கு புக்கு ரயில் விட அண்ணன் வரவா, உன்னை சின்ன தொட்டில் கட்டி தாலாட்டவா, கண்ணே உந்தன் கண்ணெதிரே கிழக்கு காட்டவா, நீ
உமைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.